ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஐஸ் கேம் ப்ளே தான் பார்த்துருக்கோம். இது உங்களோட திபா வாக்ஸ் சேனல். ஓகே, இந்த கேமில் வந்து நியூவாக இப்போ அப்டேட் பண்ணியிருக்குது. என்ன அப்டேட்னால் ஃப்ரெண்ட்ஸோட விளாட்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த இதில் வந்து விளாட்லாம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்டிஎஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, NTS 27. அவங்களோட அடுத்த கேம் பிளேயோடு நம்ம சேர்ந்து விளாட்லாம். ஓகே கிளாஸ், இப்போ வந்து ஆரம்பிக்கலாம் நம்மளோட சேனலை. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போ இங்கேருந்து தப்பிக்கிறது தான் வந்து மேட்ரு. இது என்ன கான்செப்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை வந்து ஒரு பேய் அடைச்சி வச்சிடும். அந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கணுன்னா நம்மளுக்கு தேவையான 20 காசு பேக்ஸ் எடுத்தால் தான் அந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்க முடியும். ஓகே, இதுவரையும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, என்னடா இது சப்ப கேமு அப்படின்னா. இது கிட்டத்தட்ட நான் எத்தனை வாட்டி விளையாடிருப்பேன். ரொம்ப பயமாக இருக்கும். அப்போல்லாம் சின்ன வயசுலலாம் விளையாடுவேன். அப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் இந்த கேம் விளையாடவே. இப்போ தான் ஓரளவுக்கு தைரியம் வந்துடுச்சு. என்னடா சவுண்டது? ஐயோயோ, யாரோ பாம்பு போட்டாங்கடா வீட்டில். ஓகே, அடுத்த ரூமுக்கு போயிடலாம். வேறு எங்கே இருக்கான்னு தெரில. நான் ஒரு ஜாலியாக சுற்றி நிற்கிறேன் கைஸ். ஓ மை காட், அவள் 3rd ஃப்ளோரில் தான் அங்கே சுற்றி நிற்கிறான். 3rd ஃப்ளோர்னால் வந்து இது வந்து 2nd ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, 3rd ஃப்ளோர் இருக்குது. மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது இந்த வீட்டில். அவள் கண்ணில் மாட்டாமல் இருக்கணும். அவள் கண்ணில் மாட்டிட்டோன்னா செத்தோம். ஓகே கைஸ், ஏதோ ஒரு 5 பேகு அதிசயமாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஸ்மூத்தாக போகுதுன்னு பார்த்தா ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அவள் போயிட்டா தான் நினைக்கிறேன். அப்படி ஆமாம், அவள் கீழே இருக்கா. இதுதான் கரெக்டான சான்ஸு. மேலே போயிட முடியும். இவங்க 2 பேரும் ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்கண்ணே. என்ன கம்யூனிகேஷன் பண்ணுறாங்களே எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ பேசிக்கிறாங்க இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே. சரி, அதெல்லாம் எதுக்கு, நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறது போதும்ப்பா சாமியும். இவக்கிட்டேருந்து மாட்டின் சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது போய் செத்துடலாம். ஓகே, ஐஸ் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 9 பேகு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற இங்கே ஒரு பேக் இருக்குது. இப்போ 10 பேகு, இன்னும் 10 பேகு கண்டுபிடிக்கணுங்க. ஓகே, அவகிட்ட மாட்டாமல் இருந்தால் சரி, சந்தோஷம். ஓகே, இப்போ 12 பேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்குதுல்ல, இதுக்கு நம்மளுக்கு ஒரு ராடு கிடச்சிது கிச்சனில், அதில் வச்சு திறந்துக்கலாம். இந்த கதவுல வந்து என்ன ஸ்பெஷல்னால், நம்ம வந்து இன்னொன்று இந்த இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துல டெலிபோர்ட் ஆடுற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும், சோல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ தேவையில்லாது. நான் வந்து இந்த ஃப்ளோரில் வந்து இன்னும் கொஞ்சம் ரூம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே டெலிபோர்ட் ஆகிருக்கலாம் அப்புறம் அப்படின்னு இருக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டான். ஸோ கடவுளே முருகா, என்னடா இன்னும் ஸ்மூத்தாக போகுதுன்னே பார்க்குறேன். கரெக்டாக வந்துடுறான். வெளியே போகிற நேரத்துக்குள்ளே வந்து சாவடிக்கிறாங்களேங்க. சரி பார்க்கலாம், இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா வெளியே போனால் சாவச்சிருவா. அப்போ கீழே இறங்கி போயிட்டாங்க. இங்கே ஒரு ஐஸ் இருக்குது. ஐயோ, சனியை பிடிச்சிது. சரி, பயந்தே போயிட்டு நானே வந்துட்டாளான்ட்டு. ஓகே, இன்னும் வரையும் எதுவும் நடக்காமல் இருந்தால் சரி. ஒன்றும் கிடைக்கல. திரும்ப என்னடா இது? பயமுடுத்தாதீங்கன்னா நானே பயத்தில் இருக்கிறேன். ஓகே, இங்கே ஏதோ ரேடியோ ஆட்டோ இருக்குது. செம்ம சாங்கு. இதுதான் என்னோடய பிரதரும் வந்து இந்த மாதிரி தான் சாங் போட்டு ஆடினுப்பான். இந்த சாங் கேட்டாலே அவன் ஞாபகம் தான் வருது எனக்கு. ஐயோ போச்சே, வந்துட்டாலே. பாட்டு நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டின் 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 டின்னு அவள் ஆடிட போகிறா. ஐயோ கடவுளே, என்னடா இது?
டைமு கிளாக்கு கூட ஓடலாம் கைஸ். ஏ சனியை பிடிச்சி ஒன்று போய் தள்ளாடி ஏன்டி சாவடிக்கிற பிடிச்சிங்க. அமைதியாயிடுச்சு. இருங்க வெளியே போய் பார்க்கலாம். ஓகே ஐஸில் பார்க்கலாம் இருங்க. ஓகே அவள் வராங்க. இந்த ஃப்ளோருக்கு தான் திரும்பி வராங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். கடைசி வரையும் இந்த ரூமை விட்டு வெளியே போக்கவே விட மாட்டேங்கிறாளே இவ. போய் தொலையாண்டி ஏன்டி சாவடி சும்மா பிடிச்சிங்க. அடைச்சி சனியை பிடிச்ச போக மாட்டேங்கிறாள். இன்னும் ஒரு 5 பேக்கு கண்டுபிடிச்சா போதுங்க. போயின்னே இருக்கலாம் நம்ம. ஐயோ கடவுளே முருகா, இன்னும் ஒரு 5 பேக் உனக்கு ஒரு கும்பிட்டு போட்டு போயிடுறேன், நீ விட்டுருமா அப்படின்லாம் நான் கெஞ்ச மாட்டேன். ஓகேவா? இந்த கேமை தைரியசாலியாக முடிச்சே அவகிட்ட மாட்டாமல் தப்பிக்கிறது தான் என்னோட குறிக்கோள். ஓகேவா? கடவுளே முருகா கோவிந்தா நீ தான்ப்பா காப்பாற்றணும். என்னடா சைலண்ட் ஆயிடுச்சு. ஓகே அவள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கா. அதுக்குள்ளே நம்ம வேறு ரூமுக்கு போகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க. சொல்லு ஆடு போட்டு வரேன். ஏன்னா எனக்கு ஐஸ் வேணும். ஆடை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க கைஸ், நான் வந்து இப்போ கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக இது சுற்றினே இருக்குது. இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. நான் கட் பண்ணிட்டேன். சாரி ஃபார் த கட்டிங் திஸ் வீடியோ. ஓகே 17 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு 3 கண்டுபிடிச்சிட்டா நம்ம எக்ஸிட்டை தேடி போயிடலாம். இப்போ வந்து நம்ம 2nd ஃப்ளோரில் இருக்கோம். 3rd ஃப்ளோர்லேருந்து இப்போ தான் 2nd ஃப்ளோருக்கு வந்து சும்மா அவள் சுற்றினே இருக்கிறான்ட்டு. சரி இருங்க அவள் எங்கே இருக்கான்னு பார்க்கலாமா. ஐயோ ஐ லவ் யூ, யூ கில்டு மீ. நான் எப்படி உன்னை லவ் பண்ணேன்? இவன் என்னங்க நானும் உன்னை லவ் பண்ணேன் ஆனால் அது அப்போ அப்படின்றான். சரி நான் வந்து இப்போ ஐஸ் வேணும் எனக்கு, அதனால் விளம்ப போகிறேன். ஐயோ இவன் இங்கேயும் சுற்றி நிற்கிறாளே. ஐயோயோ தெரியாமல் திறந்துட்டேன். சரி இருங்க விளம்பரம் போட்டு வரேன். ஓகே கைஸ் விளம்பரம் போட்டாச்சு. ஐயோ அவ கீழே வராளே, என்ன பண்ணுறது? அவ்வளோதாங்க, சோழி முடிஞ்சு. சூப்பருங்க. ஓப்பா இது என்னங்க நம்மளை தப்பிக்க விட மாட்டேங்கிறான். இன்னும் ஒரு 3 பேக்கு தான். இவன் சும்மா ஐயோ எனக்கு கீழே போகணுமேடி, ஏன்டி இப்படி பண்ணுற? சரி அவள் கீழே தான் இருக்கா. மேலே வராங்க. 3rd ஃப்ளோருக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம கீழ் ஃப்ளோருக்கு போயிடலாம். சீக்கிரம் போகணுமே. டோர் ஏதாவது இருக்கா? டோருக்குள்ளே ஃபஸ்ட்டு போகணும். டோருக்குள்ளே ஃபஸ்ட்டு போகணும். ஏன்னா அதுலேயே ஒரு காயின் இருக்கும். சீக்கிரம் போகணும். சீக்கிரம். இன்னும் ஒரே ஒரு பேக்கு தாங்க, அது வெளியே தான் இருக்குது. கீழே வந்துட்டாங்க. அவள் 3rd ஃப்ளோர் பண்ணாதாங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்ப முடியும். ஸோ அது வரையும் காத்திருக்கலாம். அது வரையும் டைம் போயிடும் வீடியோ. ஸோ அதனால் அவள் 3rd ஃப்ளோர் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஓடிடணும். கடவுளே போயிருந்தா. அவ்வளோதாங்க முடிஞ்சு சோழி முடிஞ்சு. அவ்வளோதாங்க.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோட பார்த்துக்கலாம். பை காய்ஸ்.